அவங்க வந்ததுக்கு பிற்பாடு ஃபோனை ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறது, மற்றது அவங்கள வந்து ஒரு மதிக்க தெரியாத மாதிரி விஷயங்களாக நடந்து கொள்கிறீங்க. இப்போ சில டிரைவர்ஸ் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணினோம், சில நேரங்களில் பேசஞ்சர்ஸ் ஆன நீங்களும் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பெண் பயணிகளுக்கு வந்து எங்களோட சாரதியார்கள் சிலர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க வந்து தனிப்பட்ட ரீதியில் மெசேஜஸ் போடுறது. அப்படி ஏதாவது இருந்தது என்று சொன்னால் அவரால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்தோ இல்லாட்டி உங்களது உடைமைகள் ஏதாவது நீங்கள் அதில் விட்டுட்டு போகிற நேரத்துக்கு அது தொலைஞ்சிட்டுதுண்டோ பிக்மிக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பிரயோசனமும் இல்லை. நாங்கள் வந்து அதை நிப்பாட்டினோம்னு சொன்னால் அதால் பயணிகள் நிறைய சாரதிமார் வந்து பாதிக்கப்படுகிறோம். பயணிகளிடம் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிற விஷயம் வந்து நீங்கள் அந்த வாகனத்தில் ஏற வேண்டாம். ஏறி நீங்கள் ஏதாவது பிரச்சனை நடந்தால் கூட எங்களுக்கு ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கொள்ள இயலாது. வணக்கம், அனைவருக்கும் பிந்திய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதே போன்று பிக்மி சேவை பற்றிய ஒரு சிறு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் புதிய அறிமுகங்கள் சம்பந்தமாகவும் தான் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் நடத்துகின்றோம். பிக்மியின் அறிமுகம் சம்பந்தப்பட்டது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் கடந்த காலங்களில் போக்குவரத்து சேவையில் மிக துரிதகரமாக ஒரு போக்குவரத்து சேவையை நடத்தி கொண்டு வந்திருக்கின்ற நிலைமையில் இப்பொழுது ஃபுட் டெலிவரி நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஃபுட் டெலிவரி மற்றது பார்சல் டெலிவரியும் நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்து வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது. இதனால் நிறைய இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் மோட்டார் சைக்கிள் வைத்திருக்கக்கூடியவர்கள் வந்து நீங்கள் உங்களது மோட்டார் சைக்கிள்களை எங்களுடன் பதிவு செய்து பிக்மி ஃபுட் டெலிவரியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இது பகுதி நேரமாக அல்லது முழு நேரமாக உங்களது வேலைவாய்ப்பை நீங்கள் தேடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது நிறைய பேர் வந்து இப்போ அரசாங்க உத்தியோகத்தர்கள் முதல் கொண்டு தனியார் வேலை செய்பவர்கள் கூட எங்களுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏனையவர்களையும் எம்முடன் வந்து இணையுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று சமீப காலங்களாக எங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது பிக்மி சாரதியார்களுக்கு. அது என்னவென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், சில பயணிகள் நீங்கள் என்ன செய்கிறீங்கள் என்று சொன்னால், ஒரு வாகனத்தை ஹயர் புக் பண்ணிவிட்டு அந்த ஹயரை வந்து கேன்சல் பண்ணாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த சாரதியார்களை அலக்கடிக்கிற மாதிரி ஒரு வேலை ஒன்று செய்கிறீங்க. அதாவது அவங்க வந்ததுக்கு பிற்பாடு ஃபோனை ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறது, மற்றது அவங்கள வந்து ஒரு மதிக்க தெரியாத மாதிரி விஷயங்களாக நடந்து கொள்கிறீங்க. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னென்னு சொன்னால், அந்த சாரதியார் நீங்கள் ஒரு ஹயரை புக் பண்ணினதுக்கு பிறகு உங்களோட இடத்துக்கு வாரது வந்து உங்களோட ஒரு நம்பிக்கையில் தான். அதாவது கால் பண்ணி கேட்பாங்க, புக் பண்ணினீங்களாண்டு இடம் சரியாண்டு கேட்ட உடனே நீங்கள் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க வர வரைக்கும் பார்த்து கொண்டு வந்து அந்த ஹயரை கேன்சல் பண்ணுறீங்க. அப்படி கேன்சல் பண்ணுறதுனால வந்து அந்த சாரதியார் என்ன செய்கிறாருன்னா, எரிபொருளை செலவு செய்து அங்கிருந்து இங்கே வந்ததுக்கு பிற்பாடு அவர் திருப்பி மீள அந்த ஹயர் இல்லாமல் போகிறார். உங்களுக்கு ஒன்று விளக்கமாக சொல்லிக்கொள்கிறேன் வந்து, ஒரு சாரதிக்கு வந்து கிடைக்கிற அந்த நாளில் வந்து 2 ஹயர்களை மட்டும்தான் கேன்சல் பண்ணலாம். அவர் 2 ஹயர்களை அவராக கேன்சல் பண்ணாருன்னா மூன்றாவது தடவைக்கு வந்து அவருக்கு ஹயர் கிடைக்காம போகும். அதனால் நீங்கள் ஒரு ஆளின் உழைப்பில் வந்து கை வைக்கிற மாதிரி ஒரு செயல்பாடு நடக்குது. இதை எல்லாரோடையும் அன்பாகவும் பணிவுடனும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தை செய்யாதீங்க. ஏனென்றால் உங்களுக்கு நாங்கள் ஒரு துரிதகரமான ஒரு சேவையை வழங்கி கொண்டு வரதுனால அப்படி செய்யாதீங்க. அடுத்த விஷயம் வந்து, உங்களுக்கு இனிமேப்பட்டு வர போகிற நேரங்களில் வந்து நீங்கள் ஒரு ஹயரை புக் பண்ணுறீங்களா, அந்த சாரதி அதே இலக்கத்தகடு கொண்ட வாகனத்தில் தான் வருகிறாரான்றதை முக்கியமாக பாருங்கள். அவர் சப்போஸ் வேறு ஒரு வாகன இலக்கத்தகடோடு வந்தால் பயணிகளிடம் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிற விஷயம் வந்து, நீங்கள் அந்த வாகனத்தில் ஏற வேண்டாம். ஏறி நீங்கள் ஏதாவது பிரச்சனை நடந்தால் கூட எங்களுக்கு ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கொள்ள இயலாது. நீங்கள் போன சொல்கிற வாகன இலக்கத்தகடு வேறு, பட் உங்களோட ஆப்பில் இருக்கிற வாகனத்தகடு வேறு. அதை ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்தால் எங்களால் அதுக்கு அந்த நடவடிக்கை எடுக்கலாம் போகும். அதே மாதிரி ஒரு சில சாரதியார்கள் தற்பொழுது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பயணியிட ஹயரை புக் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் இதை கேன்சல் செய்யுங்கோ, ஏனெண்டா பிக்மி நிறுவனத்துக்கு நாங்கள் ஒரு சில கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால் நீங்கள் இதை கேன்சல் செய்யுங்க. கேன்சல் செஞ்சுட்டு நீங்கள் நான் உங்களை அதே கணக்கு கொண்டு போய் இறக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் ஒரு சில நேரத்தில் நீங்கள் வந்து அதை அனுமதித்து நீங்கள் அந்த இடத்துல இருந்து அந்த ஹயரை கேன்சல் செஞ்சுட்டு நீங்கள் அவரோட பயணிக்கிற நேரம் அவரால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்தோ இல்லாட்டி உங்களது உடைமைகள் ஏதாவது நீங்கள் அதில் விட்டுட்டு போகிற நேரத்துக்கு அது தொலைஞ்சிட்டுதுண்டோ பிக்மிக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பிரயோசனமும் இல்லை. ஏன்னா எங்களோட டேட்டாவில் வந்து நீங்கள் அந்த ஹயரை கேன்சல் தான் செஞ்சுருக்கிறீங்க. அவரோட பயணிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அதனால் வர பிரச்சனைகளுக்கும் இனி பயணிகளாகிய நீங்கள் தான் அதுக்கான இதை பொறுப்பு எடுக்கணும். அதே மாதிரி உங்கள்கிட்ட வார சாரதி வந்து வாகனத்தை க்ளீனாக வச்சிருக்கிறாரா, மற்றது வந்து அவர் வாகனம் பயணிக்கிற நேரம் அவர் தொலைபேசியில் உரையாடி ஏதாவது உங்களோட நேர காலங்களை வீணடிக்கிறாரா, உங்களுக்கு அவர் ஏதாவது அசௌகரிய விதமான இது நடந்து கொள்கிறாரா இல்லைன்னு சொன்னால் ஹயர் முடிஞ்சதுக்கு பிறகு முக்கியமாக பெண் பயணிகளுக்கு வந்து எங்களோட சாரதியார்கள் சிலர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க வந்து தனிப்பட்ட ரீதியில் மெசேஜஸ் போடுறது. அப்படி ஏதாவது இருந்தது என்று சொன்னால் எங்களோட இலக்கமாகிய 0774737 என்ற இலக்கம், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே வந்து உங்களோட கம்ப்ளைண்ட்டை நீங்கள் பதிவு செய்யலாம். பதிவு செஞ்சால் நாங்கள் அதுக்கு 24 மணித்தியாலத்துக்குள்ளே அதுக்கான நடவடிக்கை எடுப்போம்.
கம்ப்ளைண்ட் ஆதாரத்தோட வேணும். அவர் ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தால் அதில் ஸ்க்ரீன்ஷாட், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆப்பில் வந்து நீங்கள் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுக்கலாம். நீங்கள் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணினது வந்து முற்றுமுழுதாக ரகசியம் பேணப்படும் என்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அதே மாதிரி வந்து பிக்மீண்ட சேவைகளை பயன்படுத்துகிற நேரம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்த்தக கண்காட்சி வேறு இருக்குது. இந்த வர்த்தக கண்காட்சியிலையும் வந்து எங்களை சரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகிறோம். நீங்கள் அந்த யாழ்ப்பாணத்தில் எந்த பகுதியில் இருந்தும் வர்த்தக கண்காட்சி லொக்கேஷன், அதாவது முற்றவழி என்று டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வார நேரத்துக்கு, இல்லாட்டி ஜேடிஎஃப் என்று டைப் பண்ணிவிட்டு வார நேரத்துக்கு உங்களுக்கு வர்றதுக்கும் அந்த இடத்துல இருந்து போகிறதுக்கும் சரியான ஒரு விலைக்கழிவு ஒன்று வழங்கப்பட இருக்குது. அது சம்பந்தமான இது வந்து பிக்மி ஜெஃப்னான்ற ஃபேஸ்புக் பேஜினூடாக நாங்கள் வெளித்தடுத்து இருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பிக்மி நிறுவனத்தின் யாழ் பிராந்தியத்தின் முகாமையாளர். இப்போ நாங்கள் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறதுக்கான பிரதான நோக்கங்கள் வந்து முதல் எங்கள்ட முகவர் சொன்ன அடிப்படையில் இந்த தொழில்நுட்பம் வந்து சில இடங்களில் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து ஒரு ஹையரை புக் பண்ணுறீங்களா இருந்தால் அந்த ஹையருக்குரிய சார்ஜஸ் வந்து ஆப்புக்கு நாங்கள் பே பண்ணணும். அப்போ சில டிரைவர்ஸ் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணினோம். சில நேரங்களில் பேசஞ்சர்ஸான நீங்களும் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதை நீங்கள் புக் பண்ணிவிட்டு இப்போ அவங்க தவறான முறையில் உங்களை வழிநடத்த போகிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் அதிலேருந்து நீங்கள் சுதாகரித்து கொண்டு நீங்கள் நடத்துறதுக்கான முழு சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. இப்போ நாங்கள் சொல்ல வரோம் என்னென்னா, இப்போ தவறான முறையில் ஒருத்தர் உங்களை அணுகிறாராக இருந்தால் அதுக்காக நீங்கள் உங்களுக்கான கம்ப்ளைண்ட்ஸை வந்து நீங்கள் ரைஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் அது செய்யாத பட்சத்தில் அந்த தவறுகள் அதிகரித்து கொண்டு போகையில் இந்த ஒரு நல்ல ஒரு சேவை வந்து எங்களுக்கு இல்லாமல் கூட போயிடலாம். ஸோ அதால் நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஜென்யூனான முறையில் நீங்கள் அதை பாவிக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அது உங்களுக்கான பலனை அழிச்சு கொண்டு இருக்கும். அதோட டிரெக்ஷனல் ஹையர்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால், பார்ட் டைமாக பிக்மி ஓடுற சாரதிகளுக்கு இப்போ அவர்கள் ஒரு தூர பயணங்களை மேற்கொண்டு ஒரு ஹையர் எடுக்கல, அதை திருப்பி அந்த இடத்துக்கு போகல டிரெக்ஷனல் ஹையர்ன்ற ஒரு விஷயத்தை பாவித்து அவர் போகக்கூடிய மாதிரி இருக்குது. அது உண்மையாகவே ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது வந்து இங்கே வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுறதால அந்த பிக்மியை பதிஞ்சு சரியான முறையில் பாவிச்சு கொண்டிருக்கிற சாரதி மேரம் பாதிக்கப்படினோம். அதே நேரத்தில் கம்பெனியும் அதால் பாதிக்கப்படுது. இப்போ நாங்கள் வந்து அதை நிப்பாட்டினோம்னு சொன்னால் அதால் பயனாளிகள் நிறைய சாரதி மேர் வந்து பாதிக்கப்படினோம். அப்போ அதால் நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு என்றளவுக்கு அதை சரியாக செய்ய முடியுமோ அதை சரியாக செய்யுங்கள். ஏனென்றால் இந்த பிக்மி மூலமாக பலதரப்பட்ட புதிய சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளாஷ்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதன் மூலம் நீங்கள் பார்சல் அதுகளை அனுப்பிக்கொள்ளலாம். அதே பட்சத்தில் நீங்கள் பிக்மி ஃபுட் இருக்குது. இப்போ வந்து ஜெஃப்னா டவுனுக்குள்ளே நாங்கள் அந்த சேவையை ஆரம்பிச்சிருக்கிறோம். நல்லபடியாக போய்கொண்டிருக்கு. அது வந்து நாங்கள் இன்னும் விஸ்தீர்ணம் செய்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எதிர்காலத்தில் நாங்கள் அதை கட்டாயம் செய்ய போகிறோம். அப்போ அதுகளுக்கான ஒத்துழைப்பு எங்களுக்கு சாரதிகள்கிட்ட இருந்து மட்டும் இல்லாமல் பொதுமக்களான உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது செய்யக்கல எங்களுக்கு ஒரு சிறந்த முறையிலான சேவையை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து பிக்னியில் சாரதியாக இருக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்களுக்கு, இப்போ எங்களுக்கு சக ஆட்டோக்காரர் எல்லாரும் இருக்கிற பிரச்சனை ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சிருக்குது. ஆனால் இப்போ பயணிகளாகிய நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், ஒரு ஹையரை புக் பண்ணுறீங்க. புக் பண்ணிவிட்டு டிரைவர் வந்து கால் பண்ணியெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறார், உங்களோட இடத்துக்கு வரட்டுமா, உங்களை பிக் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துக்கு கிட்ட வரைக்கும் இல்லாட்டிக்கு ஒரு 10 நிமிஷம் 3 நிமிஷம் வெயிட் பண்ண இல்லாமல் நீங்கள் அதை கேன்சல் பண்ணுறீங்க. இல்லாட்டிக்கு டிரைவர் கேட்டுக்கொள்றதுக்கு நீங்கள் கேன்சல் பண்ணீங்க. கேன்சல் பண்ணிக்க என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த ஹையர் வந்து முழுதாக கேன்சல் ஆகாது. இன்னொரு டிரைவருக்கு தான் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும். 4 டயரில் போயிடும். போய்க்கல அடுத்த சாரதி கால் பண்ணிக்கல இல்லை எல்லாம் வாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்பரையும் நீங்கள் பார்க்குறீங்களா ஒன்றையும் பார்க்க மாட்டீங்க. வேறு ஆட்டோ நம்பரும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதை வாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் முதல் வர்ற ஆட்டோவில் ஏறி போயிடுவீங்க. அப்போ 2ஆம் தரமாக வர்ற ஆட்டோ வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு போகிற எரிபொருள்லேருந்து எல்லாமே நட்டமாக தான் போகும். அப்போ இந்த பிக்மியே வந்து முழுதாக தொழிலாக கொண்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 500-600 சாரதியார்கிட்ட இங்கே அதைத்தான் வாழ்வாரை நம்பி வாழ்றீங்க. அப்போ அவைக்கு வந்து இதை ஏமாற்றமாக போகும். இப்போ அதுக்கு பிறகு வந்து கேன்சல் பண்ண பிறகு அந்த சாரதிக்கு வந்து ஒரு ஹையர் வர்றதுக்கு குறைஞ்ச ஒரு 3 மணிக்கு மேலே டிலே ஆகி தான் பெறும். ஏன்னா சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையில் கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். ஒரு சாரதி வந்து கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா அலோவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் டயரில் போகிறதும் மற்றது இந்த கேன்சல் பண்ணிட்டு போகிறதும் ஒரே விஷயம் தான் இருக்குது. என்ன ரீசன்டா, நீங்கள் ஒரு பிக்மியை வந்து புக் பண்ணுறது வந்து ஒரு குறைஞ்ச செலவில் வந்து அதிக தூரம் பயணிக்கலாம், மற்றது வந்து பாதுகாப்பான முறையில் பயணிக்கலாம்னு சொல்லி. ஆனால் முழுதாக வந்து இந்த நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு போனீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். நீங்கள் அந்த ஃபோட்டோ லொக்கேஷன்லேருந்து அங்கே 100 மீட்டர் 200 மீட்டர் போக போகிறீங்கன்னு சொன்னால் சாரதி வந்து அதிக தூரம் தான் கேட்க போகிறார் கட்டாயம்.
அப்போ இந்த பிரச்சனை வந்து ஏலக்குடியால் தவிர்த்து கொள்ளுங்க. இதில் ஒரு இது உண்டு ரெண்டா நீங்கள் சொல்கிறீங்க இந்த வராமல் 10 நிமிஷத்தில் கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஆட்டோ போடுறோம்ட்டு 3 நிமிஷம் டைம் காட்டுற இடத்துல 15 நிமிஷமாக வெயிட் பண்ணி வாரம்னு சொல்லி வராமல் இருக்கிற சாரதியில் என்ன செய்யறது? அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ டிரெக்ஷன் கைரன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் சொன்னார்ல எங்களோட முகாமையாளர், அது வந்து உண்மையிலேயே இருக்கிறது வந்து இப்போ நான் சொன்ன உதாரணத்தை சொல்கிறேன். ஜாழ்ப்பாணத்திலேருந்து பெரத்துறைக்கு போகிறார் ஒரு சாரதி. அதாவது ஜாழ்ப்பாணத்திலேருந்து பெரத்துறைக்குன்னு சொல்லி லொக்கேஷன் போட்டுட்டு போகிறார். அங்கே பயணிக்கிற பட்சத்தில் அந்த டிரெக்ஷன் கைரன்னு சொல்ல ஆப்ஷனை வந்து நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுவோம். ஆனால் இப்போ இங்கே இருக்கிற சில சாரதிகள் வந்து ட்ரைனிங்கு வராமல் ஆன்லைனில் ஆட்டோமேட்டிக்காக பதிஞ்சிட்டு இருந்தால் பிக்மி அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து அது தெரியாது. இப்போ ஃபேஸ்புக்கில் நார்மலாக இருக்கிற ஆப்ஷன் தான் டிரெக்ஷன் கேர் நினைக்கிறேன். ஆனால் டிரெக்ஷன் கேர் வந்து உண்மையிலேயே ஆட்டோ வந்து மூவிங்கில் இருக்கைகளை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன் தான் அது. அப்போ அந்த டைமில் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு நிற்பினா நீங்கள் வந்து நீர்வெளியில் இருந்தோ இல்லாட்டிக்கு கோப்பாயிலேருந்து புக்கிங் கொண்டு போடுவீங்க பெரத்துறை போகிறோன்ட்டு போடையில் அந்த டைமில் வந்து இந்த சாரதி தான் முதல்ல அந்த புக்கிங் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு காட்டு வேணுண்டு 3 நிமிஷத்தில் ஆட்டோ வரும்னு சொல்லி பக்கத்தில் நிற்கிற ஆட்டோவை காட்டும் சிஸ்டம். இப்போ இந்த சாரை தானே அதை அக்செப்ட் பண்ணிட்டு போவார். அப்போ இங்கேருந்து வரதுக்கான டைமிங் வந்து அங்கே கூடும் தானே. சரி, அப்போ இந்த இடம் உங்களோட சைட் தானே? ஓ, இல்லை நீங்கள் இது வந்து எங்கன்னா சாரதிகளுக்கு இருக்கிற ஒரு விழிப்புணர்வு என்பதா. தானே பயணிகளுக்கு. ஓ, அதுக்கு இப்போ ஒவ்வொரு பயணிக்கும் சொல்லி கொண்டு இருக்கேன். அது சரி அது போல தான். அது சம்மந்தமாக தான் இப்போ ஒரு பிரச்சனை போய்கொண்டு இருக்குது. அது இப்போ நாங்கள் அப்படிப்பட்ட சாரதிகளை முடக்க போகிறோம். முற்றுமுழுதாக அந்த சாரதிகளுக்கு முடக்கி ஒரு ட்ரைனிங் கொண்டு கொடுத்து தான் திருப்பி உள்வாங்க போயிடும்.